அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ட்ஸ்லேருந்து எப்படி அரபிக் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் உள்ளதை ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேன் டு வாண்ட் அப்படின்னா ஓரித் அப்படின்னு சொல்லுவோம். லேன் அப்படிங்கிறது தாளம் அப்படின்னு சொல்லுவோம். இனி இட் இது அப்படிங்கிறது தாலிக். எனக்கு அன டூ லேன் அப்படின்னா அன் அட்டாலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூங்கிறதுக்காண்டி அன் ஆன்கிறது டாலம் கூட ஆட் ஆகிடும். அதனால் அன் அட்டாலம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிடலாம். எனக்கு வேண்டும் ஐ வாண்ட்னா அன ஒரீத். எனக்கு வேண்டாம் அப்படின்னா அன லா ஒரீத். இப்போது எனக்கு வேண்டும்க்கு அப்புறம் மூணாவது ஒரு வேர்டு ஆட் ஆகும்போது இந்த ஒரீத் கூட ஓ சவுண்ட் ஆட் ஆகி ஒரிது அப்படின்னு ஆட் ஆகும். அப்போது எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிறத வந்து இதுனா அரபியில் தாலிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஐ வாண்ட் இட்டுக்கு அன ஒரிது தாலிக் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அன லா ஒரிது தாலிக் அப்படின்னு சொல்லுவோம். நீ எனக்கு கற்க வேண்டும் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படிங்கிறது அன ஒரிது அன் அட்டாலம். டாலம்னா ஆல்ரெடி தெரியும். டாலம்னா கற்கிறதுக்கு. டு லேர்ன் அப்படிங்கிறது அன் அட்டாலம். எனக்கு கற்க வேண்டாம்னா அன லா ஒரிது அன் அட்டாலம். இனி எனக்கு அரபிக் கற்க வேண்டும் ஐ வாண்ட் டு லேர்ன் அரபிக் அன ஒரிது அன் அட்டாலமல் அரபியா அப்படின்னு. எனக்கு அரபிக் கற்க வேண்டாம் அப்படின்னா அன லா ஒரிது அன் அட்டாலமல் அரபியா. ஓகே, இனி இன்றைக்கி புதுசாக பார்க்கக்கூடிய வேர்ட்ஸு ஜஸ்ட்டு இதெல்லாம் படிக்க வேண்டிய வேர்ட்ஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடணும். கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படிங்கிற கலீலன் அப்படின்னு சொல்லுவோம். இனி அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு அப்படிங்கிறதுக்கு அஃப்கம். நல்லா வெரி வெல்லுங்கிறதுக்கு ஜைடன். அரபி வந்து அல் அரபின்னு சொல்லுவோம். வேண்டும் ஓன்ட்டுனா ஒரீத். கற்க லேன் வந்து டாலம். இனி இது வந்து தாலிக். இனி இந்த புரியறதுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட்னா அன் அஃப்கம் அப்படின்னு சொல்லுவோம். இனி எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிற அன அஃப்கம். எனக்கு புரியலைன்னா அன ல அஃப்கம். இது சேம் தான். இதுக்கப்புறம் இனி வந்து புரிஞ்சுக்கப்புறம் மூணாவது ஒரு வேர்டு வரும்போது அஃப்கமு ஓ ஆட் ஆகும். இது கூட அன அஃப்கமு அப்படின்னு சொல்ல வேண்டிய மாதிரி இருக்கும். எனக்கு அரபி புரியும் மூணாவது ஒரு வேர்டு வந்திருக்கா. அப்போ அன அஃப்கமு அரபியா. எனக்கு அரபி புரியாது அன அஃப்கமுல் அல் அரபியா. அன ல அஃப்கமுல் அரபியா அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கும். எனக்கு கொஞ்சம் புரியும் லிட்டில் பிட் அப்படிங்கிறதுக்கு கலீலன் அப்படின்னு சொல்லும். அப்போது எனக்கு அன அஃப்கமு கலீலன் மூணாவது வேர்டு வரதுனால அஃப்கமு அப்படின்னு வருது. எனக்கு நீ கொஞ்சம் புரியாது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் பிட் அப்படின்னா அன ல அஃப்கமு கலீலன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அரபிக் எ லிட்டில் பிட். இது கூட அரபி மட்டும் ஆட் ஆகும். அப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அரபிக் எ லிட்டில் பிட்டுக்கு அன அஃப்கமு அல அரபியா கலீலன். எனக்கு கொஞ்சம் புரியாது அப்படிங்கிறதுக்கு அன லா அஃப்கமுல் அரபியா கலீலன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து எனக்கு புரிய வேண்டும் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு வாண்ட்டுங்கிறதுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரிது. அது மூணாவது அடுத்த வேர்டு வந்து ஒரிது அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒரிது அன் அஃப்கம் அப்படின்னு சொல்லணும். டூ வந்திருக்கிறதுனால அன் ஆட் ஆயிருக்கு. அன ஒரிது அன் அஃப்கம். என் வேண்டாம் அப்படின்னா அன ல ஒரிது அன் அஃப்கம். புரிஞ்சா? அடுத்து எனக்கு இது புரிஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். வாண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரிது. அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்து அஃப்கம். இட்டுக்கு வந்து தாலிக். இது எப்படின்னா அன ஒரிது அன் அஃப்கமு தாலிக். அப்போது எனக்கு இது புரிஞ்சு வேண்டாம் அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அன ல ஒரிது அன் அஃப்கமு தாலிக். இப்போ இதில் ஓ வந்து ரெண்டு இதுலேயும் ஆட் ஆகும். எனக்கு நல்லா புரிஞ்சு வெரி வெல் நல்லா அப்படிங்கிறது வந்து ஜைடன் அப்படின்னு சொல்லுவோம். ஜைடன். அப்போது அன அஃப்கமு ஜைடன். எனக்கு நல்லா புரியலைங்கிறதுக்கு அன லா அஃப்கமு ஜைடன். எனக்கு நான் அன அஃப்கமுன்னா புரிஞ்சு ஜைடன்னா நல்லா அப்படிங்கிறது. எனக்கு நல்ல அரபி தெரியும் அப்படிங்கிறதுக்கு அன அஃப்கமுல் அரபியா ஜைடன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு நல்லா அரபி தெரியாது அப்படின்னா அன லா அஃப்கமுல் அரபியா ஜைடன். அரபியா வந்து த அரபிக் அப்படின்னா அல் ஆட் ஆகும். அல் அரபியா. ஓகேவா? எனக்கு அரபி புரிய வேண்டும். அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? வேண்டும்னா வாண்ட்,
புரியக்கு வாண்ட்டுங்கிறதுக்கு அஃப்கம். அப்போ அன ஒரிதோ அன் அஃப்கமுல் அரபியா. எனக்கு அரபி புரிய வேண்டாம் அப்படின்னா அன லா ஒரிது அன் அஃப்கமுல் அரபியா அப்படின்னு சொல்லணும். எனக்கு நன்றாக புரிய வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் அப்படின்னா அன ஒரிது அன் அஃப்கமு ஜெய்டன். வெரி வெல்ங்கிறதுக்கு ஜெய்டன், வாண்ட்டுங்கிறதுக்கு ஒரீத், அண்டர்ஸ்டாண்டுக்கு அஃப்கம். எனக்கு அப்போ நன்றாக புரிய வேண்டாம் வேண்டும் அப்படி அரபி புரிய நன்றாக அரபி புரிய வேண்டும் அப்படின்னா அன ஒரிது அன் அஃப்கமுல் அரபிய ஜெய்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.